இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு 70,330 கோடி அமெரிக்க டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசிய மோதல் தொடங்குவதற்கு முன்பு நாட்டில் அந்நிய செலவாணி கையிருப்பு புதிய உச்சமாக 72,849 கோடி அமெரிக்க டாலராக இருந்தது. ஈரான் போர் தொடங்கிய பின்னர் அந்நிய செலவாணி கையிருப்பு சரிய தொடங்கியது. அதிகரித்து வரும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் ரூபாய் மதிப்பு மீது அழுத்தம் ஏற்பட்டதால் ரூபாயின் மதிப்பு சரிய தொடங்கியது. இதனை அடுத்து ரிசர்வ் வங்கி இதில் தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு ஏப்ரல் மாதத்தில் 234 கோடி அமெரிக்க டாலர் அதிகரித்தது. 70,330 கோடி அமெரிக்க டாலராக இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அந்நிய நாணய சொத்துக்கள் 141 கோடி டாலர் அதிகரித்து 55,746 கோடி டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச நிதியத்திடம் இந்தியாவின் கையிருப்பு நிலை 487 கோடி அமெரிக்க டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.